போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. அனிதா ராஜ் காணிக்கைராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருச்சபையில் பொதுவாக புனிதர்களின் இறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுவது உண்டு. ஆனால் அதற்கு விதிவிலக்காக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை டிசம்பர் 25ஆம் நாளிலும், அன்னை மரியாவின் பிறப்பை செப்டம்பர் மாதம் 8ஆம் நாளிலும், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை ஜூன் மாதம் 24ஆம் தேதி என்றும் நாம் கொண்டாடுகிறோம். புனித திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய விழாவுக்கான தொடக்க உரை நமக்கு அதற்கு விளக்கம் தருகிறது. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் முன்னோடி, பெண்ணிடம் பிறந்தவர்களில் அவரே தலை சிறந்தவர். அவர் தம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே மீட்பரை கண்டுகொண்டு அக்களிப்பால் துள்ளினார். அவர்தான் மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டி அவருக்கு திருமுழுக்கு அளித்தார். இறுதியாக இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இவ்வாறு திருமுழுக்கு யோவான் மீட்பின் வரலாற்றிலே ஒரு சிறப்பான தனிப்பட்ட அழைப்பை பெற்ற காரணத்தால் அவரது பிறப்பு விழாவையும் திருச்சபை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் பிறந்ததற்கும் ஒரு காரணம், ஒரு நோக்கம் உண்டு. நாம் வாழ்வது ஒரு முறை, அந்த வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டும். குறிப்பாக இயேசுவை அறியவும் அவரை பிறருக்கு அறிவிக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பணியை செய்ய தவறியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே,
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிற மாற்றில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனாலும் மக்களாகி எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பாக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சி கூறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 வசனங்கள் 57 முதல் 66 மற்றும் வசனம் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவளை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவருமில்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். ஒரு ஊரில் இருந்த பள்ளியிலே புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண் ஆசிரியருக்கு இந்த பள்ளியின் நிர்வாகி ஒரு சிறப்பான பணியை கொடுத்தார். வாரத்தில் ஒரு நாள் இந்த பள்ளிக்கு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் எடுக்க வேண்டும். அந்த பெண் ஆசிரியர் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்றார். படுக்கையிலே கிடந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த சிறுவனின் உடல் எல்லாம் தீக்காயங்களால் வெந்து போயிருந்தது. தீக்காயங்களோடு கிடந்த அவனை பார்க்கவும் தைரியமில்லாமல் ஏதோ ஒரு வகையிலே சமாளித்து கொண்டு அந்த மாணவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித் தந்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவமனை வாசலிலே அந்த சிறுவனுடைய அம்மா இந்த ஆசிரியரை பார்த்து கேட்டார், நீங்கள்தான் என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி தந்த ஆசிரியரா? அந்த அம்மா அந்த ஆசிரியர் தயக்கத்தோடு, கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் தான் நான் அப்படி செய்தேன் என்று தயக்கத்தோடு சொன்னார். அந்த தாய் இந்த இளம்பெண்ணின் கையை பிடித்து கொண்டு கண்ணீரோடு, நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள், பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். சென்ற ஞாயிறு நீங்கள் வருவதற்கு முன் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அவனே தீர்மானித்து விட்டான். எனவே உண்ண மறுத்தான். மருந்து மாத்திரைகளை கூட அவன் சாப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் கணக்கு பாடம் சொல்லி தந்த நாளிலிருந்து என் மகனிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. நீங்கள் வந்து சென்ற நாளிலிருந்து தான் பிழைத்துக் கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை என் மகனுக்கு பிறந்தது என்று அந்த தாய் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டினுடைய தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகத்தின் மட்டில் சலிப்படையவில்லை என்பதற்கு சான்றாக பிறக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை இன்னும் அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவும்
அத்தகைய நம்பிக்கை செய்தியை நம் அனைவருக்கும் தருகிறது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு மற்றும் அவருக்கு பெயரிடப்பட்ட அழகிய நிகழ்வுதான் இன்றைய நம்பிக்கையின் நற்செய்தி. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பினுடைய சிறப்பு அம்சங்களிலே ஒன்று, மிகுந்த வறட்சியின் மத்தியிலும் நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தி கூறுகிறது, எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். எலிசபெத்தினுடைய கருவுற இயலாத நிலை ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மலட்டுத்தன்மைக்கு ஒரு குறியீடாக அடையாளமாக இருக்கிறது. உலகில் நுழைந்த பாவம் தீமை மனிதர்களை மலடாக்கி இறைவனின் அருளை பெறவும் புனிதத்தில் வாழவும் அவர்களை இயலாதவர்களாக ஆக்கிவிட்டது. ஆனால் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன், ஆச்சரியங்களுடைய ஆண்டவர், வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வல்ல இறைவன். புனித யோவானுடைய முழு வாழ்க்கை நம்பிக்கை என்ற இந்த நற்பண்பின் ஒரு அற்புதமான நினைவூட்டலாக இருக்கிறது. முதலாக யோவானுடைய கருத்தரிப்பு. பாறையினின்று நீரோடைகளை புறப்படச் செய்த இறைவன் நம்மை சுற்றிலும் வறட்சி நிலவும் போதும் நமக்கு வாழ்வையும் மகிழ்ச்சியும் அளிக்க வல்லவர் என்கின்ற அந்த நம்பிக்கையை யோவானுடைய கருத்தரிப்பு நிகழ்ச்சி நமக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக யோவானுடைய பெயரிடுதல். வயது முதிர்ந்த காலத்திலே சக்கரியா எலிசபெத்து ஆகிய தம்பதியருக்கு இறைவனின் கருணையால் இந்த குழந்தை பிறந்ததால் யோவான் என்ற பெயரை வைத்தார்கள். யோவான் என்றால் யாவே அருள் வழங்கினார் என்று பொருள். இறைவன் நமக்காக விரும்புகின்ற வழிகளிலிருந்து நம்மை திசை திருப்ப முயலுகின்ற பல உலக குரல்கள் இருந்தாலும், பல பேர் பல பெயர்களை வைக்க சொன்னாலும் கூட, சக்கரியா அந்த யோவான் என்கின்ற பெயரை வைத்தது போல நாமும் இறைவனிலே நம்பிக்கை வைத்து அவருடைய விருப்பத்தை, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்பதை யோவானுடைய அந்த பெயர் சூட்டுதல் நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவதாக யோவானுடைய வாழ்க்கை நம்மை வெறுமை, தனிமை, முதுமை, ஆபத்துக்கள், துன்பத் துயரங்கள் எனும் பாலை நிலங்கள் வழியாக கொண்டு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கைக்கென ஒரு திட்டவட்டமான திட்டத்தையும் நோக்கத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார். அத்தகைய கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை யோவானுடைய வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இறுதியாக யோவானுடைய பாடுகள். நாம் பல காரணங்களுக்காக, நம்முடைய நம்பிக்கையின் காரணமாக பல்வேறு கொடுமைகள், எதிர்ப்புகள், வன்முறைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு பலியானாலும் கூட நேர்மை, உண்மை, துணிச்சல், உறுதியான நம்பிக்கை மற்றும் வீரம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதன் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை யோவானுடைய பாடுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே, இயேசுவே நமது நம்பிக்கை, அன்னை மரியா நமது நம்பிக்கையின் அன்னை, திருமுழுக்கு யோவான் நம்பிக்கையின் அடையாளம். நம்மை சுற்றி நோயுற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். துன்பம் எனும் நெருப்பால் சுடப்பட்டு மரணத்தின் விளிம்பில் பலர் இருக்கிறார்கள். வாழ்வின் மீதான நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து விரக்தியிலும் மனச்சோர்விலும் வாடுவோர் பலர் இருக்கிறார்கள். பாவத்திலும் துன்பத்திலும் மன அழுத்தத்திலும் தனிமையிலும் இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமுழுக்கு யோவானைப் போல நாம் அனைவரும் நம்பிக்கையின் அடையாளங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நாம் நம்புகிறோமா? இறைவனை நம்பினால் பட்டமரம் துளிர்க்கும், பாலைவனம் செழிக்கும், நாம் நடக்காது என்று நினைப்பவையெல்லாம் நடக்கும். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைந்ததாக நாம் இந்த நற்செய்தியில் வாசித்தோம். நம்பிக்கை நிறைந்த வாழ்வாலும் பணியாலும் நாமும் பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளங்களாக இருந்து மகிழ்ச்சியை தருவோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் முடித்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய்
இறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுடக்கு யோவான் உலக மீட்பருவார் வருவார் என முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்தோடு கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளை விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், குறிப்பாக புனித திருமுழுக்கு யோவான் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. நாம் அனைவரும் பிறருக்கு நம்பிக்கை தருகின்ற அடையாளங்களாக இருக்க வேண்டி ஆண்டவருடைய அருளை கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம்.
உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புதுப்பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம். மறையவர் போற்றும் மாமரியே, இந்த மாநிலம் காக்கும் தாய்மரியே, வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. அனிதா ராஜ் காணிக்கை ராஜ், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி.